என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அவர்கள் பாதம் தொட்டு இங்கே அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து குருமார்களும் ஆசான்களும் அவர்கள் பாதம் தொட்டு எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுடைய பாதம் தொட்டும் இங்கே அவையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களின் அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம பொதுவா திருமணம் நடத்துவது எப்படி, அதாவது திருமணம் அமைக்கிற அன்னைக்கு அந்த முகூர்த்தத்துல எந்த கிரகங்கள் வலிமையா இருக்கணும், முகூர்த்தம் வைக்கிற அன்னைக்கு அந்த கிரகங்கள் வலிமையா இருந்தா தான் நமக்கு நேரம் நல்ல நேரம்னு பாட்டு பாட முடியும், இல்லைன்னா அப்புறம் கஷ்டகால நேரம் தான் பாட்டு பாட முடியும். அப்போ அந்த முகூர்த்தத்துல எப்படி முகூர்த்தம் பலமா இருக்கணும், அந்த முகூர்த்த காலத்துல எந்த கிரகங்கள் பலமா இருக்கணும், எந்த பாவங்கள் பலமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு சின்னதா அந்த கிரகங்களோட வயசெல்லாம் போட்டு அந்த பாவத்துல நான் ஒரு கட்டம் போட்டிருக்கேன். இப்ப பொதுவா ஒரு திருமணம் நமக்கு வழி நடத்தினா நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மான்னு சொல்லுவாங்க, முன்னோர்களுடைய பாக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் ஃபர்ஸ்ட் விட்டு தரணும். ரெண்டாவது தந்தைங்கிற சூரியனும் தாய்ங்கிற சந்திரனும் நமக்கு அந்த புண்ணியத்தை தேடி வைக்கணும். மூணாவது தான் புதன்கிற வாரிசுக்கு அந்த சுக்கரங்கிற கலத்திரம் கிடைக்கும், இல்லைன்னா அந்த பாதிப்பாகும், தடை வரும், பிரச்சனையாகும், அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்காது. இப்போ அந்த அடிப்படையில தான் நம்ம திருமணத்துக்கு எடுக்கிறப்போ முதலில் தாயை எடுக்கிறோம் 10 வருஷம், ரெண்டாவது தந்தையை எடுக்கிற 6 வருஷம். அப்போ அந்த 16ன்னு போட்டா தான் 9ங்கிற பாக்கியம், 12ங்கிற சுகபோகம், அதுவும் 16 தான். அப்போ அந்த 16 வயசு அப்படிங்கிறது நமக்கு நடக்கும், அந்த 16ங்கிறது கிடைக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த 16 தரணும் அப்படின்னா அங்க குரு கடாட்சம் வேணும். அதனாலதான் குருவுக்கு 16 வயசு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 16 வயசு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சூரிய பகவானும் சந்திர பகவானோட வயசை கூட்டினா 16 வரும். ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்தால்தான் 16ங்கிற குரு கிடைப்பார். அப்போ அந்த குருவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் யாரு கிடைக்கணும், வாரிசுங்கிற செவ்வாய் கிடைக்கணும். அந்த வாரிசுங்கிற செவ்வாயை மீண்டும் தரதுக்கு அங்க தாய்ங்கிற சந்திரன் தான் வேலை செய்யணும். அப்ப தாய்ங்கிற சந்திரனுக்கு 10 வருஷம், வாரிசுங்கிற செவ்வாய்க்கு 7 வருஷம், 17 வருஷத்துக்கு புதன் வந்துருவார் வாரிசா. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த பாக்கியங்கள் எல்லாம் இந்த வயசோட ஒன்றி போகுதா, இந்த கிரகங்களோட ஒன்றி போகுதா, அப்ப இந்த பாக்கியம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா, அப்ப அது எந்த வயசுல இருந்து கிடைக்கும், இதையெல்லாம் நாம அந்த திருமணக்கு கிடைக்கக்கூடிய முகூர்த்தத்தை வச்சே சொல்லிடலாம், முகூர்த்த நேரத்தை வச்சே சொல்லிடலாம். முகூர்த்த நேரம் லக்னத்தை மாற்றும். ஒரு முகூர்த்த நேரம் புதிதாக ஜனனம் எடுப்பது, அந்த ஜனனம் தானே நம்ம லக்னம் வச்சு பார்க்கிறோம். அப்ப நம்ம லக்னத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒரு முகூர்த்த நேரம் செய்யும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிலப்ப கல்யாணம் ஆனதும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடுவார், 2 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடுவார். அப்ப என்ன சொல்லுவான், அந்த பொண்ணு வந்த நேரம், அவனுக்கு மகாலட்சுமி வந்த நேரம், அவன் தாலி கட்டின நேரம், அவன் கல்யாணம் பண்ண நேரம், இதுல எல்லாத்தையும் என்னத்த சொல்றோம், நேரம் நேரம் நேரம்னு சொல்லுவோம் வழிய அவரு ராசி ராசி ராசின்னு சொல்ல மாட்டோம். அப்ப அந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் தேவைப்படுவது என்ன, முன்னோடியா நேரம். அப்போ அந்த நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ ஒரு திருமணமாகக்கூடிய வாழ்க்கை நேரங்கள் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருமண காலத்துல அதாவது இங்க இருந்து இப்படி வரணும், அதே மாதிரி இங்கிருந்து இப்படி வரணும், இங்கிருந்து இப்படி வரணும். அப்போ இந்த பாவங்களுடைய இணைவு நம் லக்னத்திற்கு வேண்டும். என்னது, சந்திரன், குரு, குரு, புதன், இந்த பாவங்களுடைய இணைவு நம் லக்னத்திற்கு கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தா தான் இந்த சந்திரங்கிற தாய்மையாக முடியும், குருங்கிற அதாவது 9ஆம் பாவத்தை தான் தந்தைன்னு சொல்றோம், இந்த தந்தை பாக்கியத்தை அடைய முடியும். இங்க அயன சைன போகன்னு சொல்லக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இந்த பாவங்கள் இணைவில்லாம இருந்து ஒரு லக்னத்தை முகூர்த்தம் எடுத்தோம் அப்படின்னம்னா
அவங்க கண்டிப்பால அந்த பிரச்சனைகள் இதுல இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. அதே இந்த பாவங்களோட பாத்தீங்கன்னா இந்த வாரிசு செவ்வாய்ங்கிற இணைவு பாத்தீங்கன்னா இந்த சூரியங்கிற பார்வையில இருந்தது அப்படின்னா அவருக்கு தந்தை ஸ்தானம் பாதிக்கும். எப்படி தந்தையாகக்கூடிய பாக்கியம் பாதிக்கும். இது எப்படின்னா இந்த சூரியன் இந்த செவ்வாயோட சேர்ந்து அந்த முகூர்த்த லக்னத்துல வந்து பாதிப்படைந்திருந்தால் கண்டிப்பால அவர் தந்தை ஆக மாட்டார். முகூர்த்த லக்னத்தில் அப்போ ஒரு முகூர்த்த லக்னம் எவ்வளவு பாக்கியம் தருது அப்படின்னு பாத்துக்கங்க. ஒரு முகூர்த்த நேரம் கொடுத்து லக்னம் கொடுத்து தாலி கட்ட சொல்ற அந்த நேரம் எவ்வளவு ஒரு பாக்கியத்தை தருகிறது. அப்ப அந்த பாக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் தானே. ஒரு கல்யாணம் பண்ணும்போது என்ன முக்கியம்? பாக்கியம் முக்கியம். அதைத்தான் 9ஆம் பாவம்னு சொல்றோம். அப்போ இந்த 9ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவமா கொண்டு போய் 17 வச்சிருக்காங்க. அப்போ புதன்கிறது வாரிசு, செவ்வாய்ங்கிறது வாரிசு. இது ரெண்டும் தான் இருக்கக்கூடிய நவகிரகத்துல இளவரசர் பட்டம் பெற்றது. வேற எந்த கிரகத்துக்கும் இளவரசர் பட்டம் கிடையாது. அப்போ அந்த 7ஆம் இடமும் இந்த 10 சேரும்போது 17. அப்ப அந்த வாரிசு 10 17 சேரும்போது புதன்கிற வாரிசு வர்றார். அப்ப அதனால நமக்கு ஒரு திருமண முகூர்த்தத்துல நமக்கு என்ன ராசி? கடகராசி, தனுசு ராசி, மீன ராசி, மிதுன ராசி, இந்த 4 ராசியோட சப்போர்ட்டும் அந்த முகூர்த்தத்துல நேரத்துல இருக்கணும். இல்லைன்னா நம் ஜாதகத்தில் அந்த கிரகங்களுக்கு அந்த முகூர்த்த நேரம் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லாம ஒரு திருமணம் பண்ணக்கூடாது. பண்ணா அவங்களுக்கு தொந்தரவு தான் வரும். ஏன் இந்த மாதிரி இல்லாம பண்றப்ப பாத்தீங்கன்னா இங்க 20ங்கிற கலத்திரம் பாதிக்கும். சுக்கிரன் தானே. அப்ப இந்த சுக்கிரன் 6 8 வருவார். சுக்கிரன் 6 8 வருவார். 6 8ங்கிறது நமக்கு வந்து சத்ரு, எல்லாத்தையும் சொல்ல, சத்ரு, வியாதி, கண்டிப்பு, துண்டிப்பு, வெட்டு, குத்து, அப்புறம் வேணா ரோட்ல அடிக்கலாம், சண்டை கடிக்கலாம், சிரிச்சுக்கலாம், முறைச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இந்த 20ங்கிறது பாதிக்கும். நமக்கு இந்த 17 சரியில்லை அப்படின்னா 18 அங்க வேலை செய்யும். 18ங்கிறது யாரு? ராகுன்னு எடுத்துக்கிறோம். 18 வருஷத்துக்கு உண்டான தசை யாரு? ராகுன்னு எடுத்துக்கிறான். அப்ப ராகு என்ன சொல்றான்? கொடுத்தவனே கெடுத்துக்கொண்டாடி அப்படின்னு சொல்றோம். கொடுத்தவனே எடுத்துக்கொண்டா கெடுத்துக்கொண்டான்னு சொல்றோம். அந்த விஷயத்தை செயல்படுத்துவார். அப்ப என்ன ஆகும்? குடும்பம் பிரியும், துண்டு வரும். அப்ப மீண்டும் நீதி சொல்றதுக்கு 19ங்கிற சனி பகவான் வந்துருவார். நீதி சொல்றதுக்கு 19ங்கிற சனி பகவான் வருவாரு. அப்புறம் அவர் கட்ட பஞ்சாயத்து வைப்பார். கட்ட பஞ்சாயத்து வச்சா பிரச்சனை வரும். அப்ப குடும்பத்துல நமக்கு ஒரு முகூர்த்த நேரம் ஒரு தம்பதியர்கள் சேரும் பொழுதும், ஒரு தம்பதியர்கள் இணையும் பொழுதும், ஒரு தம்பதியர்கள் தனக்கென்று ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளும் பொழுதும், அந்த நேரத்தில் அவர்களை வாழ வைப்பது அந்த நேரத்தில் அவர்களுக்கு கை கொடுக்கும் நேரமே தவிர அவர்களுடைய லக்னமோ ராசியோ அல்ல. நேரம் கெட்டாதான் அதெல்லாம் கெடும். சத்தியம். நேரம் கெட்டாதான் அதெல்லாம் கெடும். அப்ப அந்த நேரத்தை சரியா உருவாக்கிட்டோம் அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். அப்ப அதுலதான் விதி மதி கதின்னு சொல்லி சிக்கிக்கிறோம். இந்த நேரத்தை சரியா உருவாக்கிக்கிறதுலதான் விதி மதி கதின்னு சொல்லி சிக்கிக்கிறோம். ஏன்னா அப்ப சொல்ற எழுதுனது தானே நடக்கும், அப்பவும் சொல்லுவோம் எழுதுனது தானே நடக்கும் அப்படின்னு. எழுதுறதுக்கு கூட ஒரு நேரம் வேணுமே. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு திருமணம், நல்ல காரியம், சுபகாரியம், வீடு கட்டுதல், தொழில் தொடங்குதல், இப்பெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிரம்மாண்டமா தொழில் தொடங்கி இருப்பாரு, அவரால் ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் ரோட்ல தள்ளு வண்டி கடை போட்டிருப்பாரு, பக்கத்துல பார்த்தா ஒரு 10-50 லட்சம் ரூபாயில வீடு கட்டியிருப்பார். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவரு தொடங்கின நேரம் சரியில்லை, இவரு தொடங்கின நேரம் கை கொடுத்துருச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இவரு 10-50 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு ஹோட்டல் தொடங்கிட்டு அருமையா சாப்பாடு தருவார், அது பிடிக்காது. ஆனா ஒருத்தர் சாக்கடைக்கு பக்கத்தால தள்ளு வண்டி வச்சுட்டு அளவா தான் தருவாரு, ஆனா அவர் பெரிய அளவார். அது என்னன்னா அந்த நேரம் கை கொடுத்தல், அவங்க தொடங்கின நேரம் கை கொடுத்தல். இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா தள்ளு வண்டிக்காரங்களை தொடங்குறது பாத்தீங்கன்னா இந்த சாயங்காலம் 3 மணில இருந்து தான் தொடங்குவாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு மேல இருந்து தான் தொடங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த 3 மணிக்கு மேல இருக்கிற நல்ல நேரம் கை கொடுக்கும். ஏன்னா வெளிச்சம் இருக்கிறப்ப தொடங்குவாங்க, இருட்டு கட்டுறப்ப போயிடுவாங்க.
அதே பெரிய பெரிய ஹோட்டல் கடையிலும் பாத்தீங்கன்னா இருட்டு இருக்கிறப்ப தொடங்குவாங்க, மீண்டும் இருட்டு இருக்கிறப்ப தான் முடிப்பாங்க. அப்ப அங்க என்ன பலமா இருக்கு? இருட்டு பலமா இருக்கு. அப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா வெளிச்சத்துல தான் தொடங்கணும், வெளிச்சத்துல தான் தொடங்கணும், வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொல்றோம். சரி, இது அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு திருமணம் செய்யும் பொழுது எப்பவுமே ஆணை விட பெண் 1 மணி நேரமாவது முன்னாடி பிறந்திருக்கணும். ஆணை விட பெண் 1 மணி நேரமாவது முன்னாடி பிறந்திருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு, நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன், என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மைய அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஆணை, அதாவது ஒரு படத்துல ஒரு டைலாக் இருக்கு, ஆணை விட அதாவது பெண்ணை விட ஆணை பலமாக படைத்தது பெண்ணை பாதுகாப்பதற்கே தவிர பலவந்தப்படுத்துவதற்கு அல்ல. அப்போ அந்த ஆண் பலமா இருக்கிறது யாரு கையில தெரியுமா? அந்த பெண் கையில தான். அப்போ இவங்க அந்த 1 மணி நேரம் முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா வளர்ச்சி, இவங்களுக்கு ஒரு அடிக்கு பின்னாடி தலை தாழ்ந்து வந்தாங்கனாலும் வளர்ச்சி. அப்போ முன்னாடி பிறந்திருக்கணும் 1 மணி நேரம். இப்ப எப்படின்னா, நீங்க ஒரு 10 மணிக்கு பிறந்திருக்கீங்க வச்சுக்கீங்களா, உங்க வீட்டுக்காரர் 11 மணிக்கு பிறந்திருக்கணும். இது ஒரு அதாவது சாம்பிளுக்கு சொல்றேன். அதே மாதிரி யாரோ ஒருத்தராவது ஏஎம்ல இருக்கணும். எப்படி? யாரோ ஒருத்தராவது ஏஎம்ல இருக்கணும். அதே மாதிரி யாரோ ஒருத்தராவது வளர்பிறையில் இருக்கணும். 2 பேருமே தேய்பிறையில் இருக்கக்கூடாது. அந்த 2 பேரும் தேய்பிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா, அங்க பொருளாதாரத்தால பயங்கர நெருக்கடி சம்பவிச்சு அவங்க நிறைய நஷ்டப்படுறாங்க. குடும்பத்தையும் நஷ்டப்படுறாங்க, தேக சுகத்திலையும் நஷ்டப்படுறாங்க. அந்த 2 பேரும் தேய்பிறையா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசு 40 வயசுலயே தேக சுகத்தை இழந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல குடும்பத்துல சந்தோஷம் போயிடுது. சொத்து இருந்தா சந்தோஷம் போயிடும், சொத்து இருந்தா சுகம் போயிடும், சுகம் இருந்தா சொத்து போயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு தாக்கத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதையெல்லாம் பார்க்கணும். இப்போ நான் வேற ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறப்ப அங்க 2-3 பேர் எந்திரிச்சு சொன்னாங்க, ஆமாங்க நான் இந்த மாதிரி பார்த்தேன், தேய்விரை தான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வேலை போயிடுச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணதுமே அந்த பொண்ணுக்கு வேலை போயிடுச்சு அம்மா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி போறப்ப அவருக்கு வேலை போயிடுச்சு அம்மா. இப்ப 2 பேரும் ஒரு வேற ஊர்ல போயிட்டு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துட்டு வேலை தேடிட்டு இருக்காங்களம்மா. கல்யாணம் ஆகிட்டு வேலை தேடிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நேரம் ரொம்ப செயல்படுது. அதனாலதான் நேரம் பொன் போன்றது, காலத்தை செயல்படுத்துவது. நேரம் தான் காலத்தை செயல்படுது. காலத்தை கடத்தி விடுறது நேரம் தான். நம்ம அடுத்த விஷயத்துக்கு தொடங்கினா 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 நிமிஷம் எல்லாம் தள்ளி போனா தான் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். அப்போ அந்த விஷயத்தை கவனமா பார்க்கணும். ஜாதகத்துல சரிவர தீர்மானிக்கணும். அப்படி செய்யறப்ப கண்டிப்பாலும் தோத்து போகாம சமாளிக்கலாம், தப்பிக்கலாம். அதை நாம செயல்படுத்த முடியும் சொல்லி இந்த வாய்ப்பு தந்த ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமி, ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் விஜயகுமாருக்கு என் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் மேலும் மேலும் கருத்தரங்கள் வளர்ந்து கொண்டே போக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, எனது பெயர் குருமணிகண்டன், எனது ஊர் பாலக்காடு, கேரளா. எனது போன் நம்பர் 8883515656 8883515656 8593970214. என்னோட MRK குரு ஜோதிசாலயம் பாலக்காடு, MRK குரு ஜோதிசாலயம் பாலக்காடுன்னு சொல்லி யூடியூப்ல போட்டீங்கன்னா என்னோட சேனல் வரும். அதுல ஒரு 700-800 வீடியோ இருக்கும். அதுல பல விதத்திலையும் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஜோதிடருக்கும் அது புரியும், பார்க்குறவங்களுக்கும் புரியும். பாருங்க, உங்களுக்கு தேவைங்கிறத எடுத்துக்கங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.